பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 7வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. கூடவே என் எழுத்தும் நான் வாசிக்கக்கூடிய விதமும் பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் எழுத்தும் வாசிக்கும் விதமும் பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் லிங்கு, டெலிகிராம் லிங்கு, வாட்ஸ்அப் லிங்கு, ட்விட்டர் லிங்க் எல்லாம் இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவரை அதில் ஜாயின் பண்ணாத தோழிகள் இருந்தால் மறக்காமல் அங்கேயும் வந்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தாருங்கன்னு கேட்டுக்கிறேன். எப்போவுமே நான் புது நாவல் எழுத தொடங்கும் போது நான் எப்படியான நாவல் எழுதணும்னு வாசகர்களை கேட்பேன். பல முறை அவங்க சொல்கிற நாவலை எழுதியிருக்கவும் செய்கிறேன். அப்படி எழுதும்போது இனி நாவலோட அத்தியாயம் எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அதை கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இதுவரை யாரும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இந்த நாவலை எழுத தொடங்கின முதல் நாளில் இருந்து ஒரு தோழி எப்படி வேணால் அமையுங்க, ஆனால் இப்படி அமையக்கூடாதுன்னு சிலவற்றை எழுதியிருந்தாங்க. ஆனால் நான் அந்த வழியாக தான் எழுத நினச்சிருந்தேன். அவங்களுக்காக என் நாவலையே மாற்றிடலாமான்னு இப்போ எனக்கு ஒரு யோசனை. அதுக்கான கேள்வியை உங்கள் எல்லார்ட்டையும் கேட்க நினைக்கிறேன். அவங்க உட்பட உங்கள் எல்லாரையும் கேட்குறேன். என் நாவலோட 12வது அத்தியாயம் வரை கேளுங்க. அப்புறமா கார்த்திக்கை கதாநாயகன் ஆக்க வேண்டுமா, இல்லை கதையில் ஒரு பாத்திரமாக அவனை நிறுத்தி கொள்ள வேண்டுமா என்ற உங்களுடைய கருத்தை எனக்கு தாருங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவரோட ஆர்த்தியை சேர்க்கிற மாதிரி நாவலுக்கு சுபம் போடுறேன். ஓகேவா சங்கீதா? இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல், அத்தியாயம் 7. அதே நேரம் 15ஆம் நாள் காரியம் முடியும் வரை ஆத்வியோடு இருந்த அனைவரும் ஒவ்வொருவராக விடைபெற வீட்டில் தர்மலிங்கமும் ருக்குமணியும் ஆத்வியும் மட்டுமே இருந்தனர். தர்மலிங்கம் ஆத்வியை தங்கள் வீட்டிற்கே அழைத்துச் செல்லும் முடிவுடன் ருக்குமணியுடன் பேச, அவரும் அதுதான் சரியென ஆத்வியை தன் வீட்டிற்கு மொத்தமாக வந்து விடுமாறு அழைத்தார். ஆனால் அதுவரை பாட்டியின் பேச்சுக்கு மறுபதில் பேசாமல் அனைத்தையும் செய்தவள் அவர்கள் வீட்டிற்கு வர மட்டும் கடைசி வரை சம்மதிக்கவே இல்லை. தான் தனித்து வாழும் முடிவை நேற்றே எடுத்துவிட்டதால் அவளை ருக்குமணி அழைத்த போதும் அவள் மசியவில்லை. பழனி கெஞ்சி கூப்பிட்டும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு வழியாக சொர்ணத்தை பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் கிளம்பி போயினர். போகும் முன் சத்தியம் வாங்கிவிட்டே கிளம்பி போனார்கள். ஆத்வியும் இனி கோளை போல சாகிற முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன், அவன் குழந்தைய வளர்த்து அவன் முன்னே கொண்டு நிறுத்துவேன் என வைராக்கியம் கொண்டிருந்ததால் ருக்குமணி கேட்டதுமே மறக்காமல் சத்தியம் கொடுத்தே அனுப்பினாள். இத்தனை நாள் யார் யாரோ வந்து ஆத்விக்கு தனிமை தெரியாமல் பார்த்து கொள்ள இன்று எல்லாரும் கிளம்பி போய் தனிமையின் கொடுமையை காட்ட வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தாள். இதே வீட்டில் தாய் தந்தையோடு வாழ்ந்த அற்புத நொடிகளெல்லாம் நினைவலையில் வந்து அவளை கொடுமைப்படுத்தி கொண்டது. தாங்க முடியா வலி ஒன்று நெஞ்சை அடைக்க அப்படியே தூணில் சாய்ந்து அமர்ந்தாள். கவலையோடு கலந்து வந்த கார்த்தியின் ஞாபகத்தை சரசரவென அளித்தவள். இதற்கு மேலே அவன் நினைவு எனக்கு வரவே கூடாது. அவனுக்காக என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. என் ஞாபகங்களில் கூட அவன் இருக்கவே கூடாது என தீர்மானித்தவள் அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவன் செய்த துரோகங்களை நினைத்து நினைத்தே வெறுப்பையும் கோபத்தையும் அவன் மேல் வளர்த்து விட்டிருந்தாள். அந்த கோபமே ஆத்வியை முடங்கி விடாமல் ஓட வைத்தது. தனக்கானவற்றை தானே செய்ய ஆரம்பித்தாள். வெளியில் எங்கும் அவள் போகவில்லை. வீட்டுக்குள்ளே அடைந்து கொண்டாள். பழனிதான் தினமும் வந்து அவளின் தேவையை கேட்டு வாங்கி கொடுத்து விட்டு செல்வான். ஆரம்பத்தில் தினமும் 1-2 முறை வந்த பண்ணையாரும் அவர் மனைவியும் இப்போதெல்லாம் வாரத்தில் 2 முறை 3 முறை என மாறத் தொடங்கி கடைசியில் எப்போவாவது என மாறத் தொடங்கியிருந்தது.
அவளோடவே இதுவரை தங்கியிருந்த சொர்ணம் இரவு உறக்கத்திற்கு மட்டும் என்ற நிலையானது. ஆனால் இந்த இடைப்பட்ட வாரங்களில் பண்ணையார் திரும்ப திரும்ப தன் வீட்டில் வந்து தங்கிக்கொள் என அவளை அழைத்தார். ஆனால் உங்கள் பேரனால் வஞ்சிக்கப்பட்ட நான் அவன் குழந்தையை உங்கள் உதவியோடு வளர்க்கக்கூடாது என்ற எண்ணத்தாலோ என்னவோ போகாமல் தவிர்த்தாள் ஆத்வி. பழனியின் உதவியோடு தந்தையின் வேலை கிடைக்க வருமானத்திற்கு அவ்வழியை தெரிந்து கொண்டாள். தந்தையைப் போல நல்ல ஆசானாய் மாறி பல பேருக்கு அறிவுக்கண் கொடுத்தாள். நாட்கள் விரைவாக அவளை விட்டு நகர்ந்தன. ஆத்விக்கு இது 6வது மாதம். துணைக்கு ஒரு உறவும் இல்லாமல் வயிற்றில் குழந்தையோடு ரொம்பவே சிரமப்பட்டாள். தனிமையின் கொடுமையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்தாள். அவள் படும் சிரமம் பெரிதாக யாருக்கும் தெரியாவிட்டாலும் பழனிக்கு ரொம்ப நல்லாவே தெரிந்தது. வாந்தி மயக்கம் என பல நாள் அவன் வரும்போது சோர்ந்துதான் கிடப்பாள். ஆரம்பத்தில் ஒரு நாள் வாந்தி எடுத்து கொண்டிருக்கும் போது வந்துவிட ஓடிப்போய் உதவினான். அந்நியன் கைப்பட்டதும் அனீசியாக அவள் நெளிய பழனிக்கு உடனே புரிந்துவிட்டது. என்றாலும் அவளின் துயரத்தை பார்த்து என்றும் அவன் கைகட்டி நின்றதில்லை. இப்போதெல்லாம் ஆத்விக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் பழனிதான். ஆனாலும் அந்நிய ஆடவனிடம் கேட்க கூச்சப்பட்டே அவள் இவனிடம் பெரிதாக எதையும் கேட்பதில்லை. ஆனாலும் இவளின் தேவை அத்தனையும் வீடு தேடி வரும். பழனி இதுவரை கேட்கும் அளவு அவளை விட்டதும் இல்லை. பழனி எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் ஆத்வி அவனை விட்டு விலகி விலகியே போக ஆரம்பித்தாள். சதா தனிமையிலே நொடிகளை கழித்தாள். பெரிதாக யாரிடமும் பேசுவதில்லை. கோயிலுக்கு கூட வெளியில் போவதில்லை. ஒரே ஒரு முறை பழனியோடு ஹாஸ்பிட்டல் போனதுதான். அதன்பின் பள்ளிக்கு செல்வதும் படிப்பு நேரம் முடிந்ததும் வீட்டிற்கு கிளம்புவதுமாக இருந்தாள். பட்டாம்பூச்சாய் பறந்த அந்த பெண் புறா இன்று சிறகு இழந்த பறவையாய் மொத்தமாய் முடங்கி போய் கிடப்பதை பார்த்து ஊரே வருத்தம் கொண்டது. ஆரம்பத்தில் இவளை தவறாக பேசிய ஒன்றெண்டு வாய் கூட பெற்றோரின் இறப்புக்கு பின் வாயை இறுக மூடிக்கொண்டது. உதவி என்று அவள் யார் வீட்டிலும் போய் நிற்காவிட்டாலும் உதவ பலர் முன்வந்தனர். அதனாலே ஆத்வி பெரும்பாலும் பெரிய வீட்டின் உதவியை எதிர்பார்க்கவே இல்லை. பழனியோட உதவி இப்போது ஹாஸ்பிட்டல் மட்டும் அழைத்து செல்வது என சுருங்கி போனது. அவளிடம் நெருங்க அவனுக்கும் வழியில்லாமல் போனது. மனவேதனையில் பள்ளிக்கு கொண்டு விட்டு அழைத்து வரும் பொறுப்பையாவது பெரியய்யாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என முனைந்தபோது, அப்படி எனக்கு எந்த உதவியும் வேணாம், என்னால் நடந்தே பள்ளிக்கு போய் வர முடியும் என அவள் மறுத்துவிட, அதன்பின் எதற்கும் அவன் தயவு வேண்டாம் என சொல்லிவிட்டாள். பொருள் வாங்குவதிலிருந்து தேவையை நிறைவேற்றிக் கொள்வது வரை தாமே செய்து கொள்வது என தீர்மானித்து கொண்டு அவனை விலக்க ஆரம்பித்த போதுதான் ஒரு நாள் பழனி மனம் பொறுக்காமல் தன் காதலையும் தன் விருப்பத்தையும் அவளிடம் சொன்னான். அவன் கேட்ட பிறகு அவள் முகம் மாறிய மாறுதலுக்கு பிறகுதான் தான் இப்படி கேட்டிருக்கவே கூடாதோ என யோசிக்க தோன்றியது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆத்வி? உன்னை உன் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நீ என்னை முழுசாக நம்பலாம். இனி காலத்துக்கும் அதோட அப்பா யாருன்னு கேட்க மாட்டேன். அதுபோல் அந்த குழந்தைக்கு என்னோட இன்சியலை கொடுக்க தயங்கவும் மாட்டேன். உன்னை மொத்தமாக இந்த வலியிலிருந்து மீட்டெடுத்துக்குவேன். என்னால் நீ தனியாக படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என உணர்வு கலங்கி அவன் கெஞ்சுதலோடு கேட்க, முடியாதுன்னா கிளம்புங்க. இந்த ஒற்றை வார்த்தையும் மட்டுமே அவள் வாயிலிருந்து வந்தது. அதற்கு முன் அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலில்லை. ஆனால் இந்த ஒற்றை பதிலே எல்லா கேள்வியோட விடைக்கும் போதுமானதா இருந்தது. ஆத்விக்கு தன் முடிவு பிடிக்கவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது பழனிக்கு. என்றாலும் காதல் கொண்ட அவன் மனது அவளை அப்படியே விட்டுவிட சம்மதிக்கவில்லை. அவளை இந்த பள்ளத்திலிருந்து காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று துணிந்து, இப்போ என்னை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? காலத்துக்கும் இப்படி ஒண்டியாக கடந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? பெரிய அம்மாச்சியெல்லாம் உனக்கு எத்தனை நாள் துணை நிற்பாங்க? இன்னும் 3-4 வருஷம். அதுக்கப்புறம்தான் உன் வாழ்க்கையே இருக்குது. ஒரு குழந்தைய பெற்று அதுவும் தனியாளாக வளர்க்குறது எவ்வளவு சிரமமானன்னு உனக்கு தெரியுமா? அவளை அல்லது அவனை படிக்க வச்சு ஆளாக்கி வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணமும் செஞ்சு வைக்கணும். அதுக்குள்ளே எம்புட்டு ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? சின்ன பிள்ளை போல் அடம்பிடிக்காமல் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு. இது அத்தனை பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன்.
சொன்னவனை அனல் கக்கும் பார்வை பார்த்தவள் அங்கிருந்து விறுவிறுவென சென்றுவிட பழனிக்கு ஒரு நொடி என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆத்வி, ஆத்வி, சொல்றத கேளு, நில்லு. பின்னால் கத்திக்கொண்டே சென்ற அவன் கத்தல் ஆத்வியை சிறிது கூட குலைக்கவில்லை. ஓடி சென்று தன் அறைக்குள் தன்னை பூட்டிக்கொள்ள பல மணி நேரம் பழனி வெளியில் இருந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தான். உள்ளே இருந்து குலுங்கி குலுங்கி அழுதாளே தவிர கடைசி வர அவள் கதவை திறக்கவே இல்லை. ஒரு வழியாக மனதை தேற்றிக் கொண்டு பண்ணையார் வீட்டுக்கு வந்த பழனி சொர்ணத்தை வெளியே அழைத்து ஒரு தனிமையான இடத்தில் கூட்டி வந்து, அக்கா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என அவன் தயக்கமாக நெளிய, சொல்லுங்க தம்பி, அக்காள்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? தயக்கம் இல்லைக்கா, ஆனால் நான் இப்படி பேசலாமான்னு தெரியல. ஆனால் மனம் நிறந்து பேசாமல் ஆத்விகா வாழ்வில் எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரியும். அதனால் பேசுகிறேன். நீங்கள் என்னை தப்பாக நினைக்காம ஆத்வியோட வாழ்க்கைக்கான முடிவாக நினச்சி எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க தம்பி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆத்வியோட வாழ்க்கைக்காக நான் எதுவும் செய்வேன். அந்த பிள்ளையோட முகத்தில் சிரிப்பை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. கலகலன்னு பட்டாம்பூச்சா பறந்த பிள்ளைய இப்படி பார்க்க மனசு தாங்கலை தான். அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் எதுவும் செய்வேன். வேலைக்காரி சொர்ணம் இப்படி சொன்ன பின்தான் அவளிடம் தன் மனதை திறந்து சொல்லி ஆத்வியிடம் பேசச் சொன்னான். அவன் பேச்சை கேட்டதும் உள்ளமும் முகமும் பூரிக்க சொர்ணம், நீ நல்லா இருக்கணும் தம்பி. நான் இன்று நைட்டே ஆத்விட்ட இதை பற்றி பேசுகிறேன். எப்படியாவது உன் கூட அவளை சேர்த்து வச்சிடுறேன். இதுக்கு மேலேயாவது அந்த பொண்ணு வாழ்க்கையில் நட்சத்திரமாக ஜொலிக்கணும். இப்படி 1000 உறுதிமொழியை கொடுத்து கொண்டு ஆத்விக்கு நல்ல வாழ்வு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில்தான் அன்று இரவு ஆத்வி வீட்டிற்கு தூக்கத்திற்கு போனாள் சொர்ணம். பாயில் படுக்கும் வரை பழனியை பற்றிய ஆத்வியின் ஐடியாவை கேட்டவாறுதான் நொடிகளை கடத்தினாள். இன்று பேசிய பேச்சை தவிர்த்து பார்த்தால் ஆத்விக்கும் தான் பழனியை ரொம்ப பிடிக்குமே. அவளின் சந்தோஷமான வாழ்விலும் அவன் உடன் இருந்திருக்கிறான், பலியான வாழ்விலும் கூட இருந்திருக்கிறான். அதிலும் தாய் தந்தை மரணத்தில் அவன் மட்டும் இல்லை என்றால் இவளும் அல்லவா அவர்களோடு போய் சேர்ந்திருப்பாள். அப்படியான இடங்களிலெல்லாம் துவண்டு போகாமல் தன்னை தாங்கி பிடித்தவன் அவனல்லவா. அவனை போய் அவள் எப்படி தப்பாக பேச முடியும், தப்பாக நினைக்க முடியும்? அதனாலேயே சொர்ணத்திடம் அன்று காலை நிகழ்வை மட்டும் மறைத்து மீதி எல்லாம் சொல்லி அவனுக்கு நான் கடமைப்பட்டிருப்பதாகவும் சொன்னாள். நீ சொல்கிறது உண்மைதான் ஆத்விமா. அந்த புள்ள உனக்குன்னா தீயாதான் நிற்குது. நானும் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் கஷ்ட காலத்தில் உறவுகளே பக்கத்தில் வராத சூழல்ல உன் கூட அவன் நிற்கிறான். அது மட்டுமா? படுக்கையில் இருவரும் உடலை சரிக்கும் வரை சொர்ணமும் பழனியை பற்றியே பேசிக்கொண்டே போக, ஏனோ காலையில் விவரமில்லாமல் இறக்கப்பட்டு வந்து கேட்ட எதையும் சொர்ணத்திடம் அவள் சொல்ல விரும்பவில்லை. அதனால் அவள் சொல்வதையே கேட்டுக்கொண்டே மௌனமாக படுத்திருந்தாள். சொர்ணத்தின் பேச்சு அப்படியே மாறி பழனியின் காதலில் வந்து நிற்க, அப்போதுதான் ஆத்விக்கு அவன் பல மாதமாய் தன்னை காதலித்து கொண்டு இருந்ததும் இறக்கப்பட்டு தன்னிடம் வந்து கேட்கவில்லை என்பதும் புரிந்தது. அன்று இரவு சொர்ணத்திடம் எதுவும் அவள் சொல்லவில்லை. ஆனால் மறுநாள் காலை வீடு தேடி வந்த பழனியிடம், இனி நீங்கள் இங்கே வர்றது நல்லா இருக்காது பழனி, தயவு செய்து போயிடுங்க என சொல்லி கதவை சாத்தியவள் தான். அதன் பின் பழனிக்காக அந்த வாசல் திறக்கவே இல்லை. பழனியும் விடவில்லை. நேரே தன் மனதை தூக்கி கொண்டு தர்மலிங்கத்திடம் வந்தான். சொர்ணத்தைப் போல அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ருக்குமணியிடம் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டார். காரணம், பழனி வேலை தர்மலிங்கத்திற்கு ரொம்பவே பிடிக்கும். குறை சொல்லும் அளவு அவனிடம் அவர் எந்த கெட்ட பழக்கத்தையும் கண்டதில்லை. அதனாலே ஆத்தியை அவனுக்கு கொடுத்தால் அவள் வாழ்வு நன்றாக அமையும் என்பது அவரோட நம்பிக்கை. கூடவே எல்லாம் தெரிந்தும் அவளையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் என ஒருவன் மனம் வந்து வருவது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு நிலையிலேயே தர்மலிங்கத்தின் மனத்தில் பழனிவேல் உயர்ந்து நிற்க, அடுத்து வந்த நாட்களெல்லாம் ஆளுக்கு ஆத்வியிடம் தூது போக ஆரம்பித்தனர். ஆனால் ஆத்வி துளி அளவு கூட அவள் நிலையிலிருந்து இறங்கி வரவில்லை. கடைசியாக ருக்குமணி, நான் அவ மனசை மாற்றி சம்மதத்தோடு திரும்பி வரேன் என சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு ஆத்வி வீட்டிற்கு வந்தாள்.
அவள் உள் நுழையும் போதே ஆத்வி தாய் தந்தையின் புகைப்படத்தின் முன் கண்ணீர் மல்க நின்றிருந்தாள். அவளை பார்த்தவாறே உள்ளே நுழைந்த ருக்குமணி ஹாலில் கிடந்த சாய்வு நாற்காலியில் போய் அமர்ந்தவாறு, "ஹே அப்பா, என்ன வெயில்! ஏப்ரல் மாத வெயில் சுள்ளுன்னு அடிக்குது." கையால் காத்து வீசியவள், கொஞ்சம் கொஞ்சம் மோர் கொண்டு வா ஆத்வி, வெயிலில் வந்தல்ல, தாகமாக இருக்கு" என்றதும் திரும்பி பார்த்து சிரித்தவள் கிச்சனுக்குள் நுழைய போக, இந்த இந்த ஃபேனை போட்டுட்டே போதாயி என்றதும் ஃபேன் சுவிட்சை ஆன் செய்தவள், "இந்த வேகாத வெயிலில் இப்போ என்ன அவசரமாக வந்தீங்க? எதுவும் சொல்லணும்னா சொர்ணாக்கள்கிட்ட சொல்லிவிட வேண்டியது தானே அம்மாயி." இதுவரை பாட்டி என அழைத்தவள் இந்த திடீரென எல்லாரையும் போல அம்மாயி என அழைக்க அவளை ஏற இறங்க பார்த்தவர், "என்னடி, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா?" என சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க, "ஐயோ அம்மாயி, நான் அதுக்காக சொல்லலை. வயசான காலத்தில் எதுக்கு அலையறீங்கன்னு தான்." முடிக்காமல் அவள் இழுக்க, "என் பேத்தி தனியாக இங்கே கிடந்து கஷ்டப்படும் போது அங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அங்கே வந்து தங்கிக்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். வயிற்று புள்ளத்தாச்சியை இப்படி தனியாக தங்க வச்சுட்டு பாட்டியால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியலடி. காலாகாலத்தில் பொறுப்பாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா சிவனேன்னு இருந்துடலாம்." பொடி வைத்து பேசிவிட்டு ருக்குமணி அவளை ஓரக்கண்ணால் நோக்க, அம்மாயி வந்த விஷயம் எதுவென சட்டென புரிந்தது அவளுக்கு. பிடிச்சவனே கையை உதறி தள்ளிட்டு போயிட்டான். இந்த நிலைமையில கை பிடிக்கிறேங்கிறவே காலை வாரி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்போ எதுக்கு என்னை எவனோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க எல்லாரும் அலையிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ நாள்லேயே நான் பாரமாக மாறிட்டேனா? சொல்லுங்க. என்னால் உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லிடுங்க, என்னை நானே பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இனிமே நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாம் அம்மாயி. முகத்துக்கு நேரே ஆத்வி இப்படி பேசியதும் அடிபட்டு போன ருக்குமணி வலியோடு எழும்பி வெளிவாசலை நோக்கி நடக்க, சாரி பாட்டி, எனக்கு இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வர வழி தெரியலை. இது சம்பந்தமாக பேச வந்த எல்லார்ட்டையும் என் மனசை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திரும்ப திரும்ப வரீங்கன்னா நான் இந்த பேச்சுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும் பாட்டி. சாரி பாட்டி. இந்த ஆத்வியோட வாழ்க்கையில் இனி எந்த ஆண்மகனுக்கும் இடம் இல்லை பாட்டி. எவரையுமே நம்ப நான் தயாராக இல்லை என மனதிடமே பேசியவள் வெளி வாசல் வரை வந்து எட்டி பார்த்தாள். போகும் ருக்குமணியின் தலை தாழ்ந்தே இருந்தது. அவள் கண்ணை விட்டு மறையும் வரை அவள் தலை நிமிரவே இல்லை. அதன் பிறகு அந்த பேச்சை யாரும் எடுக்கவில்லை. பெரிதாக யாரோட உதவியும் அவள் அதன் பிறகு எதிர்பார்க்கவும் இல்லை. அவளே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாள். உறவு வேணும் என மறுபடியும் வந்தவர்களையும் விருந்தினர் போலதான் நடத்தினாள். முன்பு போல அவள் அருகில் அமர்த்தவில்லை. பழனி வந்தாலே அவனை கிளப்போதிலேயே குறியாயிருந்தாள். ஒரு நாள் நேரடியாக அவனிடமே சொல்லிவிட்டாள், இதோட தூது அனுப்புறத நிறுத்திடு பழனி. இதுக்கு மேலே எனக்கு திருமண பந்தம் என்ற ஒன்றே இல்லை. என்னால் அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. அவன் வேணா என்கிட்ட உண்மை இல்லாமல் பழகியிருக்கலாம், ஆனால் அவனை நான் உள்ளார்ந்தமாக தான் நேசித்தேன். இதுக்கு மேலே அந்த இடத்துல என்னால் வேற யாரையும் இருத்த முடியாது. என்னை மன்னிச்சிடு, என்னை மறந்துடு. என்னை நேசிக்கிற அளவு உன் மனம் கலைய நான் காரணமாக இருந்திருந்தா என்னை மன்னிச்சிடு. உண்மையிலே உன் மேலே எனக்கு எப்போவுமே அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லை. தயவு செய்து இதை பேசி இப்போது என்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் உறவையும் கலைச்சி விட்டுடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் என சொல்லிவிட்டு கிளம்பியவள் தான். அதன் பின் அவன் முன் கூட அவள் நிமிர்ந்து பார்த்ததில்லை. ஆத்தியின் இந்த முடிவு பழனிக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்தது. இவ்வளவு நடந்தும் தான் வாழ்க்கை கொடுப்பதை நினைத்து கண்கலங்கி நன்றி சொல்வாள் என்றுதான் நினைத்தான். இந்த அளவு அவன் காதலை நிராகரித்துவிட்டு கம்பீரமாய் நிற்பான் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை தலைகுனிய வைத்தபோதும் நிமிர்ந்து கம்பீரமாய் நிற்கும் அவளை வியப்போடு பார்த்தான். பெண்மையை எந்த இடத்தில் அடித்தால் சரணாகி விடுவாள் என ஆண் சமுதாயம் இதுவரை நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் அடித்தும் துளி அளவு கூட தலை வணங்காமல் கம்பீரமாக நின்ற ஆத்வியை பார்க்க பார்க்க பழனிக்கு பெருமையாக இருந்தது. கூடவே பாசமும் காதலும் அதிகமானது. அன்றைய நாள் இரவு வெகுநேரமாகியும் ஆத்விக்கு தூக்கம் வரவில்லை. மனதில் பல பல எண்ணங்கள், பல பல வேதனைகள்.
அவளுக்கு தெரியும். தாத்தாவும் பாட்டியும் ஏன் பழனியும் கூட அவளுக்காக தான் பேசுகிறார்கள், அவளின் நன்மைக்காக தான் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு கூட்டிச் செல்ல வேண்டிய பொக்கிஷத்தை வேறு ஒருவன் வீட்டிற்கு அனுப்ப பார்க்கிறார்களே, அதை செயல்படுத்த எப்படி முடியும்? தன் வீட்டு கட்டிலில் தவழ வேண்டிய அவர்கள் வீட்டு வாரிசை வேறு எவனோ ஒருவன் வீட்டிற்கு அனுப்ப பார்க்கிறார்களே, இதை எப்படி அவளால் செயல்படுத்த முடியும்? இந்த குழந்தை உங்கள் வீட்டு வாரிசு. என்றாவது ஒரு நாள் அந்த உண்மையை உங்கள் முன் சொல்லிவிட்டு தான் மறிப்பேன். நம்பிக்கை, நம்பிக்கை, இந்த ஒற்றை வார்த்தையில் தான் விழுந்தேன். மனிதன் மேல் கொள்ளும் கூடிய நம்பிக்கை எவ்வளவு அபத்தமானது என்கிறதை இப்போதான் உணர்ந்து கொண்டே. பெண்களே, இளம் வயதில் நம் உணர்வை தூண்டி ஆண்கள் பேசும் பசப்பு மொழிகளுக்கு மனதை பறிகொடுத்து தங்களை இழந்து விடாதீர்கள். நாக்கிற்கும் அவன் செயலுக்கும் நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. பெண் மனது ஏற்றி வைக்கும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் சில ஆண்கள் தகுதியானவர்களே இல்லை. அவர்கள் பசப்பு வார்த்தைகள் எப்போதுமே நெறி இழந்த வார்த்தைகளாக இருப்பதால் தான் அன்றைய சமுதாயம் திருமண பந்தத்தில் இணைத்துவிட்டு இவனுக்கு இவள் என ஊருக்கே சொல்லிவிட்டு தன்னை முழுமையாக அந்த ஆணிடம் ஒப்படைக்கும் நியதியை கொண்டு வந்திருக்க வேண்டும். பெண்ணுரிமை என குரல் கொடுத்து குரங்கு குணமாய் இருக்கும் ஆண் வர்க்கத்தை நம்பி பெண்ணினமே நம்பிக்கையை சாட்சியாய் வைத்து எதுவும் செய்துவிடாதே. உன் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் வேலையே இந்த தாலிதான். இது இல்லாமல் இணையும் இல்வாழ்வு நெறிபிறழும் ஆண் சமுதாயத்தால் கண்ணீர் சிந்த வைத்துவிடும். ஜாக்கிரதை. மனதில் சொல்வதாக நினைத்து கொண்டு ஆர்வி உறக்கவே சொன்னாள். ஆனால் அவள் குரலை கேட்கத்தான் அந்த வீட்டில் யாரும் இல்லையே. எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தார்கள். இன்று மகள் செய்த ஒரே தப்பை மன்னிக்க முடியாமல் அவளை தனிமரமாய் தவிக்க விட்டு விட்டார்களே. உறவும் பாசமும் கூட போலிதான் போலும். எந்த நேரம் தாய் தந்தை தன் அருகில் தேவையோ அந்த நேரம் அவர்கள் இருவருமே பறை கொடுத்து விட்டு இருக்கிறாள். உணர்வும் உள்ளமும் சேர்ந்து அழுதது ஆத்விக்கு. தான் இளமையில் செய்த தவற்றின் பலனை இவ்வளவு வலியோடு அனுபவிக்க வேண்டி வரும் என அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. திருமணத்திற்கு முன் பெண் எவ்வளவு ஜாக்கிரதையாக தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை முதலாக உணர ஆரம்பித்தாள். எல்லா பெண்களுமே தன்னால் நேசிக்கப்படும் ஒருவனை நம்பிதான் தன்னையே இழக்கிறாள். அந்த நம்பிக்கை பொய்யாகி போகும்போது பெண் இனம் மட்டும்தான் இந்த சமுதாயத்தால் தண்டிக்கப்படுகிறாள். வலியையும் வேதனையையும் கூட குழந்தையையும் அவளேதான் சுமக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அவன் செய்த பாவத்தின் பலனை அவள் மட்டுமல்ல அவள் குடும்பமே பட்டு தொலைப்பதுதான் கொடுமை. அதைவிட என்னவென்றே தெரியாத ஒரு பாவமே அறியாத அவள் வயிற்றில் வளர்ந்த பாவத்திற்காக அந்த குழந்தையும் கூட இந்த சமுதாயத்தால் வஞ்சிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே பெண்ணினம் தன்னையும் தன் பெண்மையையும் காத்து கொள்ள நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் என்றைக்குமே துணையாக கொள்ளாதீர்கள். உங்களைத் தவிர வேறு யாரையும் உங்கள் அளவு நம்பாதீர்கள். இந்த நம்பிக்கைதான் இங்கு பல பேர் உயிரையே எடுத்து கொண்டிருக்கிறது. ஆர்வியின் உயிரையும் அதே நம்பிக்கைதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டிருக்க. நம்பத்தகாத ஒரு மனிதனின் மேல் நம்பிக்கை வைத்து என் வாழ்வையே இழந்து விட்டேனே. இதற்கு மேல் யாரும் இல்லாமல் தனி மரமாய் எப்படி வாழப்போகிறேன் என்னும் போதே வெறுமை அவளை சூழ தாங்க முடியா வலியோடு கட்டிலில் வந்து படுத்தாள். அவள் மனதைப் போல வீடும் வெறுமையாயிருந்தது. அதே நேரம் பழனியின் மனதில் ஆர்வி பற்றிய எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு இடத்தில் தன் காதலை புரிந்து கொள்வாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் மொத்தமாய் இறுகி போயிருக்கும் அவளிடம் தனக்கான காதலை தேட முடியாது என்பதை ஆர்வி அவனுக்கு ஒவ்வொரு இடத்திலும் புரிய வைத்து கொண்டே இருந்தாள். ஆனாலும் பழனி மனது அவ்வளவு சீக்கிரத்தில் அவளை விட்டு கொடுக்க தயாராய் இல்லை. முடியும் மட்டும் தான் உனக்காக இருக்கிறேன் என ஒவ்வொரு இடத்திலும் நிரூபித்து கொண்டே இருந்தான். இப்படியே நாட்கள் அவர்களை விட்டு வேகமாக போய்கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஆர்வியிடம் கண்ட அதிகப்படியான இரக்கம் அவனை நெருங்க விடாமல் செய்தது. கூடவே அவளின் ஒதுக்கலும் பழனிக்கு சுத்தமாக நம்பிக்கை போய்விட வைத்திருந்தது. உறவினர்களில் சில வரன் கொண்டு வந்தனர். அவர்களிடமும் முகத்தில் அடித்தது போல் பேசி அனுப்பிவிட்டாள். அதன் பின் பழனியும் அவள் பக்கம் இருந்து விலக ஆரம்பித்தான். தூரமாயிருந்து உதவுவதும் நெருங்கி வந்தால் பெரிதாக பேச்சு கொடுக்காமல் செய்ய வந்ததை மட்டும் செய்துவிட்டு கிளம்பி விட்டிருந்தான்.
என்றாவது ஒரு நாள் என் அன்பை புரிந்து கொள்வாள் என்றே காத்திருந்தான். அதன்பின் அவள் நாட்கள் தனிமையிலேயே நகர ஆரம்பித்தது. வயிறு பெரிதாகி உடல் உபாதைகள் அடிக்கடி வர ஆரம்பித்தது. இப்போதெல்லாம் அவள் மனது யாரோடவோ அருகாமைக்காக ஏங்கியது. வலியில் உழலும்போது காலை பிடித்துவிட ஒரு அன்பான கரத்திற்காக ஏங்கி நின்றது. கரிசனையாய் சமைத்து போட்டு பாசமாய் உண்ண வைக்க ஒரு உயிராவது இருந்திருக்கக்கூடாதா என ஆசைப்பட வைத்தது. அந்த நேரம் தன் தாய் தந்தையை பற்றி அதிகம் யோசித்தாள். அவர்களாவது தனக்காக இருந்திருக்கக்கூடாதா என பெண்மனம் ஏங்கி நின்றது. ஆனால் இவளுக்கு இத்தனை பணிவிடையும் செய்து அவளுக்கு எல்லாமுமாய் இருக்க வேண்டியவன் கையில் பூ பழம் என வாங்கி கொண்டு மிக மிக சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் அரை மணி நேரத்திற்கு முன் சுமந்து வந்த சந்தோஷ செய்தியால் தான் செய்து கொண்டிருந்த வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு மனைவிக்காக பல பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு முகமலர வீட்டுக்குள் நுழைந்தவன் பைரவியின் வீட்டினரின் வருகையால் தன் வீடே கோலாகலத்தின் உச்சத்தில் இருப்பதை பார்த்தான். கூடவே தன் குடும்பமும் இணைந்திருப்பதை பார்த்தவன் மெல்ல முன்னோக்கி நகர்ந்தபோது ஓடி வந்த அவன் மாமா சரவண பிரசாத் வாழ்த்து சொல்ல, அடுத்து ஒவ்வொருவராக வாழ்த்து சொல்ல தொடங்கினர். ஒரு பக்கத்தில் நின்ற அவனின் தந்தை மெதுவாக அவன் அருகில் வந்து அவனை அணைத்து விடுவிக்க கார்த்தி அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். அந்த கண்ணில் தெரிந்த பரவசத்தை பார்த்ததும் உள்ளம் நெகிழ்ந்து போனாலும் காட்ட மனமின்றி அவன் தலைகுனிய விஸ்வா தந்தையை பாவமாக பார்த்தான். ஆனால் அந்த மனிதர் தன் வலி எதையும் காட்டாமல் வந்திருந்த உறவினர்களோடு கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார். தமையனை கோபமாக முறைத்தவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேற தன் அறைக்கு வந்து கதவை சாத்தினான் கிருஷ்ணா. உள்ளே அவனுக்கு பின்முதுகை காட்டியவாறு துணியை மடித்து கொண்டு நின்றிருந்தாள் பைரவி. கொண்டு வந்த பார்சலை மேஜை மீது வைத்தவன் ஓசைப்படாமல் அருகில் வந்து அவளை பின்னோடு தூக்கி சுற்ற, கிருஷ்ணா விடு ப்ளீஸ் என சிணுங்க அவள் ஆரம்பிக்க அவளை நெஞ்சோடு அணைத்து இறக்கியவனை வெட்கு புன்னகையோடு வரவேற்றாள். அவள் நாணமேறிய முகச்செழிப்பை ரசித்தவன் அவள் நாடியை தன் ஒற்றை விரலால் தூக்கி நிமிர்த்தி உதட்டில் மென் சிரிப்பை ஒன்றை விதைத்துவிட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பையு, மனசு முழுசும் சந்தோஷம் நிரம்பி இருக்கு. வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபீலை நான் இதுவரை அனுபவிச்சதே இல்லை. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? குட்டி பையன் குதூகலத்தோடு துள்வது போல முகமெல்லாம் மலர்ச்சியோடு துள்ளிய தன்னவனின் சந்தோஷத்தை நெஞ்சில் தாங்கியவாறு, அது தெரியுது. நம்ம மேரேஜ் முடிஞ்சு இந்த 3 மாதத்தில் உங்கள் முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பை இப்போ தான் பார்க்குறேன். கண் சிமிட்டி சொன்னவளை கட்டியாக அணைத்தவன் அவள் கழுத்து பகுதியில் தலை சாய்த்து கொள்ள அவன் முடிக்குள் தன் விரலை கொடுத்து அவன் சிகை அலங்காரத்தை குலைத்தவள் மென்மையாக அவன் கன்னத்தை வருட, இப்போது அவனோ மெல்ல குனிந்து மனைவியின் வயிற்றில் தன் குழந்தை உருவெற்றிருக்கும் இடத்தை அணைத்து கொண்டு முகம் புதைத்தவனாய் கண்கலங்க அவனின் குழந்தை செயலை ரசித்தவள் தூக்கி அணைத்து முத்தமிட்டவாறு, என்னங்க நீங்கள் சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு? தெரியலடி, தெரியல. என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. இதுவரை வாழ்க்கையில் எந்த உறவும் நெருக்கம் இல்லாத உறவாக போயிடுச்சு. எல்லாரும் இருந்தும் எனக்காக யாரும் இல்லாதது போல தான் வாழ்ந்திருக்கேன். முதலாக இந்த அறைக்குள்ளே நீ புழங்க ஆரம்பித்த போது தான் எனக்குன்னு நெருக்கமாக ஒரு உறவு கிடச்சது போல உணர ஆரம்பித்தேன். நீயும் என்னை உன் அன்பால் உருக வச்சா, எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்தா. எப்படியான உறவுக்கு என்னோட மனசு ஏங்குச்சோ அந்த உறவோட பாசத்தை நேசத்தை காதலை நீ எனக்கு கொடுத்தா. உன்னோட வாழ்ந்த இந்த 3 மாதமாக தான் நான் வாழ்ந்தது போல இருக்குடி. அந்த அளவு எனக்குள்ள ஊருருவி போனா. இப்போது எனக்குன்னு ஒரு புது உறவை கொண்டு வரப்போறா. அந்த குழந்தைய அவன் கனவுலகில் பயணப்பட ஆரம்பித்தவனாய் குழந்தையோடு தான் வாழப்போகும் நொடிகளை ஒவ்வொன்றையும் கற்பனையில் அனுபவித்து சொல்ல அவனை விழிவிரிய ஆர்வமாக பார்த்தவாறே முகத்தில் புன்னகையை மலர விட்டவாறு கேட்டுக்கொண்டிருந்தாள் பைரவி. கார்த்தியோட பேச்சு நிற்கவே இல்லை. குழந்தை மேல் அவன் கொண்ட பாசம் அப்பட்டமாய் அவன் வார்த்தை ஒவ்வொன்றிலும் தெரிய அவன் உதட்டை ஒற்றை விரலால் மூடியவள்,
10 மாதத்துக்கு ஒரு பிள்ளையா பெற்று கையில் கொடுத்துட்றேன் சார். வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே குழந்தைய பார்த்துக்குங்க சொல்லியவள் அருகில் கிடந்த தன்னவனின் முகத்தை நிமிர்த்தி வெட்க புன்னையோடு பார்க்க, அதுக்குன்னு நீ எனக்காக இவ்வளவு செய்ய தயாரான போது நான் செய்ய மாட்டேனா? பெற்றுக்கொடு, என் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன். வீடு நிறைய குழந்தைன்னா நல்லா தான் இருக்கும்ல. கண்ணில் ஒளியோடு சொன்னவரை பார்த்து புன்னகைத்த பைரவி, அப்போது சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? கேட்டவாறு அவனை இறுக அணைக்க, ஆமல்ல, என்ன பண்ணலாம்? அவன் யோசிக்க ஆரம்பிக்க, பேசாமல் நம்ம கிராமத்துக்கு போயிடுவோமா? இந்த அமெரிக்கா வேணாம், அங்கே போனால் தான் உங்களுக்கு வாழ்கிற ஃபீலிங்கே வரும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அங்கே போனால் சாப்பாட்டுக்கு நாம் உழைக்க வேணாம். உங்கள் தாத்தா தான் 1000 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காருல்ல, அதில் வருகிற வருமானத்தை வச்சு நாம் சொகுசாக சந்தோஷமாக வாழலாம். தாத்தாவும் எப்போவுமே உங்களையும் என்னையும் அங்கே வந்துடுங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நம்ம இங்கே உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆர்வமாக கண் சிமிட்டி கேட்ட தன்னவளை தலையை உயர்த்தி அவள் வெளியே பார்த்தவாறு, ஆக அமெரிக்காவுக்கு முழுக்கு போட்டுட்டு என்னை தாத்தாவோட போய் சேர வைக்கிற முடிவில் தான் இருக்கா. எது பேசினாலும் அதுக்குள்ள ஒரு இடத்துலையாவது தாத்தா ஊருக்கு போயிடுவோங்கிறா. உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளாக நீ அடிக்கடி இதை பற்றி பேசுகிறா. அப்படி அந்த கிராமத்தில் உனக்கு என்னதான் கிடைக்கும்னு கிளம்ப சொல்கிறா. அவன் நெகிழ்வோடு கேட்க, ஏன்னு தெரியலங்க, உங்கள் தாத்தா பாட்டி அந்த கிராமம் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. ஆமாம், அப்போது 3 நாள் லீவ் கிடைச்சாலும் ஓடுவீங்க. இப்போ என்ன, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க? அது என்னமோ தெரியல. அப்போல்லாம் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷமோ துக்கமோ எதுனாலும் என் மனசு தேடி ஓடுற இடம் என் தாத்தா பாட்டி வச்சுக்கிற அந்த கிராமத்து வீடு தான். வலியோடு போன எனக்கு பல நேரம் அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்துருக்கு. புது பொலிவாக திருப்பி அனுப்பி வச்சிருக்கு. படிப்பு வேலைன்னு மறுபடியும் இங்கே ஓடி வந்தாலும் என் மனசு விரும்புகிறது என்னவோ அந்த எழில் கொஞ்சம் கிராமந்தான். நீ வந்தால் நிச்சயம் உனக்கும் அந்த இடம் பிடிக்கும். கம்ப்யூட்டர் உலகத்தில் ஆளாக பிறக்கிற இந்த வாழ்க்கையிலேருந்து ஓய்வு எடுத்துட்டு எப்போ அங்கே போவேன்னு இருந்திருக்கு. ஆனால் இப்போது நீ வந்த பிறகு ஏனோ அங்கே போக தோணலை. ஏன்னு எனக்கும் தெரியல. கொஞ்ச நாள் போகட்டும், நமக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் போகலாம் சொல்லி சிரித்தவன் தன் விளையாட்டை அவள் உடலில் விளையாடத் தொடங்க, ஆசையாக அவன் சில்மிசனை ரசித்து கண்மூடி பைரவி இருந்த அதே நேரம் வெளி வராண்டாவில் கண்ணுக்குள் காவிரியை கட்டிக்கொண்டு கண்ணீரை வெளிவிடாமல் கண்மூடி தூணில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தாள் ஆத்வி. மனது பழமைக்கு தாவி இருக்க வேண்டும். மனம் ரண வேதனையில் இருந்தது. தனிமையின் கொடுமை அவளை சித்திரவதை செய்தது. அதே வீட்டில் அதே இடத்தில் தாய் தந்தையோடு வாழ்ந்த நொடிகள் எல்லாம் நினைவலையில் தவழ்ந்து வந்து அவளை உயிர் வலி எடுக்கச் செய்ய, அதே நேரம் அவள் அடிவயிற்றில் சுரீர் என ஒரு வலி வந்து அது மேலெழ ஆரம்பிக்க, தாங்க முடியாமல் வயிற்றில் கை வைத்து அழுத்தி கொண்டே கதற ஆரம்பித்தாள் ஆத்விகா. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து கமெண்ட் பகுதிக்குள்ளே போயிடலாமா? தோழி மாயா கீர்த்தி அவர்கள், நான் இதுவரை உங்கள் பேரை சொல்லலையா? சொன்னது போல் ஒரு ஞாபகம். எனிவே, இன்று முதல் பேரே உங்கள் பேரை தான் சொல்ல நினச்சேன். அதுபோல் சொல்லிட்டேன். கதை ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எழுதியிருந்தீங்க. ரொம்ப நன்றி தோழி மாயா. அடுத்து யோகஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்கள், யாரும் இல்லாத அனாதைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன யாரும் இல்லாத அனாதை ஆக்கிட்டீங்க என்ற உங்களோட வரி அருமணி எழுதியிருந்தீங்க. நன்றி யோகஸ்ரீ. அடுத்ததா தோழி பிரபா, ஆத்வி ருக்குமணியிடம் தப்பான சூழலில் மாட்டிக்கிட்டேன்னு என்னை பெற்றவங்க விட்டுட்டு போனது போல் நான் என் குழந்தைய எந்த காலத்துலேயும் விட்டுட்டு போகவும் மாட்டேன், கருவில் கல்லறை கட்டவும் மாட்டேன். அது என்னோட குழந்தை, என்னோட ஒரே உறவுன்னு சொன்னது தான் எனக்கு பிடிச்ச வரிகள். கார்த்திக் காதலுக்கும் நியாயம் செய்யலை, காதலிக்கும் நியாயம் செய்யலை, ஆனால் ஆத்வி காதலுக்கு மரியாதை செஞ்சுட்டாங்க என மிக நீளமாக எழுதின தோழி பிரபாவுக்கு என்னுடைய நன்றி. அடுத்த தோழி நந்தினி அவர்கள், ஹாய், குட் ஈவினிங் டியர் சிஸ்டர்.
இன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அம்மா அப்பா இறந்தது கவலையாக இருக்குது. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நான் நின்னதுக்கு நீங்கள் என்னை அனாதாக்கிட்டேயே. ஆத்வியோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அவன் ஏன் வருத்தப்படணும்? அதான் ஆத்வியை வேணான்னு வாழ்ந்துட்டு பிறகு பைரவியை எதுக்கு ஏமாத்துறான் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருந்தீங்க. உங்கள் கேள்வியை தான் வாசகர்கள் பலரும் கேட்க விரும்புகிறாங்க. அடுத்த தோழி கௌரி, நைஸ் ஸ்டோரி சிஸ்டர் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அடுத்த தோழி சங்கீதா, ஒரு நாவல் இந்த அளவு ஒரு வாசகின் உணர்வில் பிரதிபலிப்பதை இப்போ தான் பார்க்குறேன். அதுலேயும் என் நாவல் என்றபோது உள்ளம் சிலிர்த்து போகிறது. அவங்க எழுதிய வரியை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அன்பை காதலை கொடுத்து ஏமாற்றி விட்டாய் ஆத்வி. வாக்கு கொடுத்துவிட்டு தானே சென்றான் உன்னை நேசித்தவன். நம்புவது தானே எந்த உறவுக்கும் முதல் படி. அவன் விருப்பத்தை சொன்னதற்கு நீ வெட்கத்தில் பயத்தில் அழைப்பை துண்டித்து விட்டாய். உன்னை கொள்ளையடித்து உடலால் சேர்ந்து வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றான். பிறகு அவனின் திருமண செய்திதானே உன்னிடம் கூற வந்தான். பழிக்கு பழி. இதற்கு அழைப்பு துண்டித்து விட்டதற்கா? பிறகு அவன் முயற்சி செய்தானா உன்னிடம் பதிலை பெற? இல்லை வாய்ப்பு கொடுத்தானா உன் விளக்கத்தை கூற? அவனின் தாத்தா பாட்டியின் மீது கோபம் கொள்வது பயனில்லை. காரணம், இதய வாசலை திறந்து வைத்து இன்னொருவள் வருகைக்கு இடம் கொடுத்தது நீ நேசித்த காதலன். உன்னை பொறுத்தவரையில் அது காதல், அவனை பொறுத்தவரையில் அது என்னவென்று அவனே அறிவான். உன் மீது கொண்டது காதல் என்றால் பிறகு எதற்கு புதியவள்? ஒருவேளை காதலிக்கும் காலத்தில் அவன் இல்லாத தருணத்தில் உனக்கு ஆபத்து நேர்ந்து அந்த சமயத்தில் உனக்கு உறுதுணையாக ஆறுதலாக ஒருவன் வந்தான். அவன் அன்பில் நீ கரைந்தாள் என்றால் இதை தெரிய வந்த நொடி எப்படி கார்த்திக் உணர்வான்? அவன்தான் உன் அருகிலேயே இல்லையே. பிறகு வந்த அன்பையும் ஆதரவையும் நீ வேண்டாம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று நீ யோசித்திருந்தால், பெற்றவர் காட்டும் நேசம் பாசம் காட்டிலும் காதல் கொண்டவர் காட்டும் அன்பு வேறுதானே. அது இன்னொருவர் மூலம் கிடைத்தால் என்ன? இப்படியெல்லாம் நீ இல்லாத போது உனக்கு துரோகம் இழைத்தவனுக்காக வருந்தாதே ஆத்வி. காலம் அத்தனையும் மாற்றும். அவனுக்காக எல்லாமுமாய் இருந்து அனாதை ஆனாய் என்று நீ கொடுத்த காதலுக்கு பிறந்து உன் குழந்தை இருக்கிறதே. புது உறவு, புது நேசம் துளிர்த்து விட்டது. மனதில் வைத்துக்கொள், நீ கொண்ட காதலுக்கு சாட்சிதான் உன் பிள்ளை. அதில் அவன் காதல் என்றும் அடங்காது. அது உன் மீது கொண்ட தாபம் தணிந்தது. இப்போது புதிய மனைவி மீது அத்தனை உணர்வுகளும் புதிதாய் பிறந்துவிட்டது அவனுக்கு. கலங்காதே என நீளமாக ஒரு விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய வரியிலே ஆத்வி எந்த அளவு ஒரு தாக்கத்தை அவங்க மனசில் ஏற்படுத்தியிருக்கிறான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பெண் மனசு இப்படி தான், தனக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்காக கூட கலங்கி நிற்கும். இன்று என் கதையோட நாயகிக்காக கலங்கி நிற்கிறத பார்க்கும்போது பெண் மனசு எவ்வளவு அழகானதுன்னு உணர முடியுது. அடுத்து தோழி பிரபா, அவங்க இந்த எபிசோட் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. 2 டைம்ஸ் கேட்டேன். ஸோ என் கமெண்ட் சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக தோழி கௌரி, நைஸ் ஸ்டோரி சிஸ்டர்னு எழுதியிருந்தாங்க. அடுத்து தோழி சௌமியா, ஆத்வி பாவம், ஸோ இன்னசென்ட் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தோழன் ஜெகன், ஆக்சிடெண்ட்டில் 3 மாதமாக நினைவு மறந்து போச்சா உங்கள் கதையில் நாயகனுக்கு? எனிவே, எப்படி இருந்தாலும் மனசு பாரமாகவும் இருக்குது, வலியையும் கொடுக்குது. ஆத்வி பாவம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்படி நிறைய தோழிகள் எனக்கு கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்துகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுலேயும் இந்த ஆத்வி கேரக்டர் உங்கள் எல்லாருடைய மனசுலேயும் பெரிய தாக்கத்தை இருக்கிறது என்கிறது உங்களுடைய கமெண்டில் எனக்கு தெரியுது. மொத்தத்தில் என் எழுத்துக்கு இந்த அளவு ஆர்வமாக எல்லா வாசகர்களும் இருப்பீங்கன்னு நான் நம்பலை. முதல்ல சொன்னது போல தான் இந்த நாவலில் ஒரு 10-12 அத்தியாயம் வரை கேளுங்க. கேட்டுக்கிட்டு இந்த நாவலில் யாரை கதாநாயகனாக ஆக்குனா நல்லா இருக்கும், இல்லை ஆத்வி தனித்து வாழ்கிறது இந்த கதையோட முடிவுக்கு நல்லா இருக்குமான்னு நீங்களே உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். நிறைய ஆள் யாரை எனக்கு சொல்கிறீங்களோ அவங்கள அந்த கதையோட மெயின் கேரக்டராக்கி இந்த நாவலை இனிமையாக முடிச்சுடுவேன். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான்.
ஆனால் 10, 12 அத்தியாயம் வரை என் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து என் கதையை கேளுங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கதைக்கு அந்த 12 அத்தியாயம் வரை நான் எழுதின கதைக்கு எது முடிவு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் முடிவு தான் என் நாவலோட முடிவாக இருக்கும். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.